இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் வட்டத்தை போட்டு அந்த எலிப்ஸை கிளிக் பண்ணிட்டு பென் டூல் எடுத்துகிட்டு கிட்டக்க போனீங்கன்னா அந்த பென் டூலுக்கு மேலே இருக்க பாக்ஸ் வந்து அந்த வேவ் ஃபார்முக்கு மாறும். அந்த கரெக்டாக அந்த என்ட்ருக்கு போகும்போது அந்த வேவ் ஃபார்ம் மாறும்போது கிளிக் பண்ணி என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யோகன் கிரியேஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ண வச்சுப்போம். ஃபஸ்ட் லெட்டர் கேட்பேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வட்டத்துக்கு மேலே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இதை நான் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ யோகன் மேலே இருக்கணும், க்ரியேஷன் வந்து கீழே இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ கிளிக் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணுறலாம் வந்து நீங்கள் வந்து முன்னாடி நம்ம அதுலலாம் வந்து சும்மா நம்ம மூவ் டூல் வச்சே மூவ் பண்ணோம். இப்போ நீங்கள் எப்படி மூவ் பண்ணிங்கன்னா மேலே கீழே மூவ் ஆகும். இந்த வட்டத்துக்குள்ளேயே நமக்கு மூவ் ஆகணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த டெக்ஸ்ட் டூல் எடுத்து இந்த லேயரை கிளிக் பண்ணும்போது அந்த ப்ளூ கலர் சர்க்கிள் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் ஒயிட் டூலை எடுத்து அந்த டெக்ஸ்ட்டு கிட்டக்க போனீங்கன்னா அந்த ஒரு கர்சர் மாறுறதுக்கு அந்த மாறின உடனே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கிள்குள்ளேயே நீங்கள் எங்கே டெக்ஸ்ட் வைக்கணுமோ அங்கே நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் மேலே வச்சுக்கிறேன். ஓகே, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு யோகன் மேலே இருக்கணும், க்ரியேஷன் வந்து கீழே இருக்கணும். ஸோ கட் பண்ணிட்டு ஸோ இதை அலைன் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த இதுக்குள்ளேயே வந்து நீங்கள் அலைன் பண்ணாலும் அலைன் பண்ணலாம். லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், சென்ட்ரல் அலைன் கூட பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் சென்ட்ரல் லைன்லேயே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு க்ரியேஷனை கீழே பேஸ்ட் பண்ணுறேன். மறுபடியும் நீங்கள் அதே இதில் பேஸ்ட் பண்ணாமல் அடுத்தது இன்னொன்று எடுத்து மறுபடியும் அந்த ப்ளூ லைன் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அது கீழே கொண்டு போகிறேன். மறுபடியும் அதே மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் காட்டுது. இப்போது நான் க்ரியேட் பண்ணுறது நியூ லேயரில் க்ரியேட் ஆகணும். ஸோ அதனால் இப்போது நியூ லேயரில் க்ரியேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் V காப்பி பண்ணதை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது யோகன் க்ரியேஷனுங்கிறது உள் பக்கமாக வரணும். இப்போ தலைக்கீழே இருக்குது, உள் பக்கமாக வரணும் அப்படின்னா அதே மாதிரி இங்கே வந்து ப்ளூ லைன் காட்டும் போது இந்த டூலை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு டைரக்ட் செலெக்ஷன் கிளிக் பண்ணி இது மேலே எழுத்துக்கிட்ட கொண்டு போகும்போது அந்த கர்சர் மாறும்போது அதை கிளிக் பண்ணி உள் பக்கமாக இழுக்கிறேன். உள் பக்கமாக க்ரியேட் பண்ணணும். அது மாறிடுச்சு. இங்கே நேராக எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளுக்கு இது வெளியில் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை மறுபடியும் டெக்ஸ்ட் டூல் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபுல்லத்தையும் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கேப்ஸில் போட்டுக்கிறேன். இது சர்க்கிளுக்கு வெளியில் வரணும் அப்படின்னா இந்த டூலை எடுத்து மைனஸில் போகிறேன். எந்த அளவுக்கு வெளியில் வரணுமோ அந்த அளவுக்கு பண்ணி ட்ராக் பண்ணி வெளியில் கொண்டு வரேன். ஓகே, அதே மாதிரி இதையும் நான் கேப்ஸுக்கு மாற்றிடுறேன். ஸோ அவ்வளோதான், சர்க்கிளில் நான் ஒரு இதை க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு கலர் மற்றபடி நீங்கள் என்னென்ன மாற்றணுமோ எல்லாத்தையுமே வந்து இதில் நீங்கள் மாற்றிக்க முடியும். நீ வந்து ஒரு ஷேப்பில் எழுதும் போது மட்டும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நவுத்துறது, உள்ளே வைக்கிறது, வெளில வைக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு தான் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ எனக்கு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் வந்து இது வட்டத்தில் மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த ஷேப் க்ரியேட் பண்ண எந்த ஷேப் எடுத்தாலும் அந்த ஷேப் மேலே வச்சு உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஷேப்பை நீங்கள் நீளாவே ஒரு ஷேப்பை வரைகிறீங்கன்னு வச்சுப்போம். இதை நான் ஹைட் பண்ணுறேன். கண்ட்ரோல் G. நீளாவே ஒரு ஷேப்பை வரைஞ்சி அது மேலே நீங்கள் டைப் பண்ணனாலும் டைப் பண்ண முடியும். அதே மாதிரி ஷேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு அது கிட்டே கொண்டு போனீங்கன்னா அந்த கர்சர் மாறும் போது வச்சு கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா அது மாறிடும். அதே மாதிரி இங்கே எங்கேயாச்சும் நவுத்தணும் அப்படின்னா மூட்டூல் எடுத்துகிட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூல் போயிட்டு அது கிட்டே கொண்டு போனீங்கன்னா அந்த கர்சர் மாறும்போது நீங்கள் நவுத்தி எங்கே வைக்கணுமோ வச்சுக்கலாம். வெளிப்பக்கமாக வேணுன்னா வெளியில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். உள் பக்கமாக வரணுன்னா உள்ளே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஷேப்புக்கு உள்ள பக்கமாக போயிடும். கலர் ஒரே கலர் கலர் இந்த உள் சர்க்கிளில் வரணும் அப்படின்னா கிளிக் பண்ணி உள்ளே ட்ராக் பண்ணுங்கள். வெளி சர்க்கிளில் வரணும்னா கிளிக் பண்ணி வெளியே ட்ராக் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும்.